ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் அரை கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் கடலை மாவு தான் ரேஷியோ. இன்கேஸ் நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் குவான்டிட்டிஸை இந்த ரேஷியோவில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை பட்டர் இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணி ஒரு குடிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன மாதிரி ரேஷியோவில் இருந்தால் தான் நம்ம முறுக்கட்சியில் போட்டு பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை முறுக்கட்சியில் சேர்த்துடுறேன். இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ மாவை நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக அப்புறம் உடச்சி விட்டுக்கலாம். இது எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்க மாவும் நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.